ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கான சிவன் வாக்கு: தனியாய் இருப்பவர்களுக்கு துணையாக இருப்பவன்தான் ஈசன். விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே, உன்னை ஜெயிக்க வைக்க ஈசன் இருக்கின்றார். ஒருபோதும் எவரிடமும் உங்களை பற்றி விளக்கம் கூறாதீர். ஏனெனில் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் இல்லை. கடவுள் வரங்களை தருவதில்லை, வாய்ப்புகள் மட்டுமே தருவார். அதை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் நம் கையில்தான் உள்ளது. கலங்காதே, புலம்பாதே, அழாதே, நொந்து போகாதே. நீ சமாளித்து வெல்வாய் என்று தெரிந்தே உனக்கு நான் சில சவால்களை தருகின்றேன். கஷ்டத்தை கடவுள் கொடுப்பது உன்னை துன்பப்படுத்துவதற்காக அல்ல. எத்தனை உறவுகள் போலியானது என்பதை உனக்கு உணர்த்தவே இந்த சோதனை. உண்மையிலேயே மனிதன் விசித்திரமானவன். கையேந்தி இறைவனை பிரார்த்திக்கும் போது இறைவன் அருகில் இருப்பதாக நினைக்கின்றான். பாவம் செய்யும் போது இறைவன் இருப்பதையே மறந்து விடுகின்றான். வீழ்வதற்கு முன்பே கடவுள் சில போலி முகங்களை நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் தெரிய வைப்பார். புரிந்தவன் தெளிந்தவனாகி விடுவான். தெரிந்தும் பழகியவன் அடிபட்டுத்தான் வருவான். நீ உச்சத்தில் இருந்தாலும் சிவனே என்று இரு, அதல பாதாளத்தில் இருந்தாலும் சிவனே என்று இரு. இரண்டுமே சிவனால் தான் நடக்கின்றது. எல்லாம் சிவமயம். இறைவா, எம்மால் மாற்ற இயலாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் வலிமையையும் இவற்றை பக்குவப்படுத்தி பார்க்கக்கூடிய ஞானத்தையும் தந்தருள்வாய். எந்த வீட்டில் ஒரு பெண்ணை அடக்கி ஒரு ஆண் ஜெயிக்கின்றானோ அங்கே ஒரு மிருகம் ஜெயிக்கின்றது என்று பொருள். எங்கே ஒரு ஆணை அடக்கி பெண் ஜெயிக்கின்றாளோ அங்கே ஒரு அடங்கா பிடாரி ஜெயிக்கின்றாள் என்ற பொருள். கணவன் மனைவியிடமும் மனைவி கணவரிடமும் தோற்றுப்போக தயாராக இருந்தால் அங்கே ஒரு குடும்பம் ஜெயிக்கிறது என்று பொருள். ஓம் நமச்சிவாய. கடந்த கால நினைவுகள் கவலையை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பத்தை தரும். தனிமை தருகின்ற வலியை விட கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயங்களும் கொடியது. விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்கப் போகும் நீ முடியும் என்ற நம்பிக்கையில் எழுந்திரு. அனைத்தையும் சாதிக்கலாம். என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒருவரை தண்டிக்க விரும்பினால் அவருக்கு மன்னிப்பை கொடுங்கள். மன்னிப்பை விட அதிகபட்ச தண்டனை வேற எதுவும் இல்லை. ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தான் சிறந்தவர் என்று உங்களை நம்புங்கள். எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம். சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே. சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதே. பணிந்தவர்களும் எதற்கு துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரம் இல்லை. சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை. சந்திக்காத பிரச்சனை என்றுமே நம்மை சிந்திக்க வைப்பதில்லை. நம் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையான சொல் அப்புறம் பார்த்துக்கலாம் என்பதே. உனக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. அதை எப்போதும் அணையாமல் பார்த்துக்கொள். அதுதான் உன் சுய அறிவு. சோகமாய் இருப்பதற்கு விளக்கம் கொடுப்பதை விட்டுவிட்டு புன்னகையை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேறு ஒருவரை தேடிக்கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற உங்களால் மட்டுமே முடியும். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடியும் என்றால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறந்தது. நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. மற்றவருக்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியமும் தெளிவும் நமக்கு ஆறுதல் தேவைப்படும் போது இருப்பதில்லை. பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதனால் அவமானங்களை கண்டு ஒருபோதும் வருந்தாதீர்கள். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் இல்லாத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள். இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் இருப்பதை ரசிக்க முடியாது என்பதை நினைவில் கொள். சந்தோஷங்களையும் சோகங்களையும் தாங்கிக் கொண்டே உன்னை எழுந்து நடமாட வைக்கும் உன் மனதுதான் உன்னுடைய மிக சிறந்த நண்பன். அதனால் உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள். தடைகளை கண்டு அஞ்சாமல் இருப்பதே விரைவான முன்னேற்றத்திற்கான ஒரே வழி. ஒன்றை அடைவதற்கு ஆசைப்படுகின்றவன் சிலவற்றை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். சவால்களை கண்டு அஞ்சாதீர்கள். சவால்களை நேருக்கு நேர் சந்திக்கும் போதுதான் நீங்கள் கொஞ்சமும் நினைத்திராத திறமைகள் உங்களுடன் ஒளிந்திருப்பதை உணர்வீர்கள். எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி.
எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது அனுபவம். வெற்றியை அடைய பல அனுபவங்களை சந்திக்கத்தான் வேண்டும். கொடுப்பது இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் குறையாக தோன்றாது. உனக்கென ஒரு தகுதியையும் அடையாளத்தையும் உருவாக்கிக் கொள். அது உன் முயற்சியால் உருவானதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. தயங்கி நின்றால் தடைகள் மட்டுமே கண்களுக்கு தெரியும். துணிந்து நில், தடைகள் அனைத்தும் தவிடுபடி ஆகிவிடும். உங்கள் கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதில்தான் உங்களின் முன்னேற்றம் அடங்கியிருக்கின்றது. தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்த்திராத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். சில இழப்புகள் வலியை தரும், சில இழப்புகள் வலிமையை தரும். உன் தவறுகளை நீயே உணர்ந்து அமைதியாகும் போது நீ தாழ்வதில்லை, உயர்கின்றாய் என்று அர்த்தம். நீ பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தால் இன்னும் பல பிரச்சனைகள் உன்னை வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே தோன்றும். உறக்கம் கொள்பவனுக்கு பகல் கூட இரவுதான். உழைக்கும் மனிதனுக்கே பார்க்கும் திசையெல்லாம் கிழக்குதான். வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது. இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறுவதில்லை. தன்னால் முடியும் என்று நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றியை பெற முடியும். ஆசைப்படுவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஆனால் அதை அடைவதற்கு அனைத்து தகுதியும் தேவை. உன் தகுதிகளை உயர்த்திக் கொள். உன்னை கவலைப்படுத்தும் அளவுக்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் கடந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உன்னிடம் தைரியம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. ஆடம்பரத்தை விரும்புவது தவறல்ல, ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு. கடந்த கால நினைவுகள் கவலைகளை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும். நினைத்ததை அடைய திறமையை விட பொறுமைதான் மிக அவசியம். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். உங்களுக்கு ஒரு எதிரி கூட இல்லையா? அப்படியினால் நீங்கள் இன்னும் உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்றே அர்த்தம். சூழ்நிலைகள் மாறினாலும் உங்கள் செயல்களும் வார்த்தைகளும் மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். மௌனமும் சிரிப்பும் மிக சக்தி வாய்ந்தவைகள். மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைக்கும், சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை முடிக்கும். செயல்கள் சிறியதோ பெரியதோ தன்னால் செய்யக்கூடியவற்றை சலிப்பின்றி செய்வோர் போற்றுதலுக்குரியவர். நீங்கள் விதைப்பதையே அறுவடை செய்ய போகிறீர்கள். அப்படி இருக்க நீங்கள் ஏன் நல்ல எண்ணங்களை விதைக்க கூடாது? கவலைகளும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நம்மை வாழ வைக்கும். பொறுமை ஒருபோதும் தோல்வி அடைவதும் இல்லை, பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறுவதும் இல்லை. நீ எதை சொல்கிறாய் என்பதை விட யாரிடம் சொல்கிறாய் என்பதே முக்கியம். தேவைகளை உணர்ந்து தேடுங்கள். எது தேவை என்று தெரியாமல் தேடி தேடி வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமானால் உன்னுடைய கால்களால் நடந்து செல். மற்றவர்கள் முதுகின் மேல் ஏறி போக நினைக்காதே. எல்லாம் கடைசியில் சரியாகிவிடும். அப்படி சரியாகவில்லை என்றால் இது கடைசியல்ல என்று அர்த்தம். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள். கடவுளை நம்புவது நம்பிக்கை, உன்னை நீ நம்புவது தன்னம்பிக்கை. எங்கே வீழ்ந்தாய் என்று பார்க்காதே, எங்கே வலிக்கினாய் என்று பார். கோபத்தை எப்போதாவது கேடயமாக பயன்படுத்தலாமே தவிர ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. ஆறுதல் எதுவும் இல்லாமல் அழுது முடித்த பின் வரும் தன்னம்பிக்கைக்கு பலம் அதிகம். உன்னை தடுக்க பல கால்கள் இருந்தாலும் ஊன்றி எழ ஒரு கை போதும். அது ஈசன் எனும் நம்பிக்கை. உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்கள் முன் கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள். அதுவே அவர்களுக்கு கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிக பெரிய தண்டனை. அடைய வேண்டிய இலக்கு அவசியமென்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும். நாளைக்கு எல்லாம் மாறிவிடும் என்பது நம்பிக்கை. எதுவும் மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை. குறை இல்லாத மனிதன் இல்லை, அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரை போல எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகி கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் இல்லாத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள். இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் இருப்பதை ரசிக்க முடியாது என்பதை நினைவில் கொள். நாளைய வாழ்க்கை சிறப்பாக மாறுவது இன்றைய நமது எண்ணங்கள் செயல்களும் தான். ஈடுபாடு இல்லாமல் செய்யும் எந்த காரியத்தாலும் வெற்றி பெற முடியாது. தடைகளை எல்லாம் தாண்டிச் செல். நம்பிக்கையுடன் அங்கு நிற்பது ஈசன். இல்லை என்று கேட்பவன் பிச்சைக்காரன் ஆகின்றான். இருந்தும்
தர மறுப்பவன் பிச்சைக்கு காரணமாகின்றான். நீ தேடும் கடவுள் உன்னுள்ளேதான் இருக்கின்றார். படைக்கும் போதே உன்னை அறிந்தவர் இறைவன். அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது. நீ எப்படி யோசிக்கின்றாயோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும். உணர்வுகளுக்கு அதிகமாய் இடம் அளித்துவிட்டால் இவ்வுலகில் உனக்கென்று ஒரு இடம் இல்லாமல் போய்விடும். விட்டு கொடுத்தே பழகிய பின் ஒரு முறை மறுத்தால் கெட்டவனாக அடையாளப்படுத்தப்படுகின்றோம். திறமை என்பது வயதையோ அனுபவத்தையோ பொறுத்ததல்ல. அது சூழ்நிலையை முழுமையாக புரிந்து கொள்வது. பலவீனம் தெரியும்படி எல்லோரிடமும் பேசாதீர். பலம் தெரிய வேண்டும் என்றால் யாரிடமும் அதிகம் பேசாதீர். நீங்கள் பெற்றிருக்கும் உறவுகளை வைத்தே உங்கள் நிம்மதி தீர்மானிக்கப்படுகிறது. நிதானம் தவறும் போது நீங்கள் இழப்பதற்கு நிறைய விஷயங்கள் வரிசையில் காத்திருக்கும். துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்துக்கொள். அப்படி அடிக்கடி நினைத்து கொண்டால்தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும். தேவை இல்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலித்தனம். பேசுபவனை கவனிக்காதீர், பேச்சை கவனியுங்கள். பேச்சின் நீளம் அதன் மதிப்பை குறைத்துவிடும். நீங்கள் மற்றவர்களோடு போராடுவதாக நினைக்கின்றீர்கள், ஆனால் உண்மையில் உங்கள் போராட்டம் உங்களது எண்ணங்களோடு மட்டுமே. ஆண்டவரை ஒரு மதமும் இறைவனை ஒரு மதமும் தெய்வங்களை ஒரு மதமும் எடுத்துக்கொண்டதால் கடவுள் சிவனேனு இருக்கின்றார். உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது. நம்பிக்கை என்பது சொல்லப்படுவது இல்லை, உணர்த்தப்படுவது, உணரப்படுவது. விரும்பியவர்களிடம் விளக்கங்கள் கேட்காதீர், விரும்பாதவர்களிடம் விளக்கங்கள் கொடுக்காதீர். கோபம் ஒரு கொடிய அமிலம். அது விழும் இடத்தை விட இருக்கும் இடமே அபாயகரமானது. புரிதல் இல்லாமல் கற்றுக்கொண்ட எதுவும் எந்த பயனும் தராது. நாடுவது சிவத்தை எனில் நன்மை தீமையை பற்றி கலங்காதே. எத்தனை துன்பம் வந்தாலும் கடந்து செல்வேன். என்னுடன் நிற்பது என் அப்பன் ஈசன். யார் யாரையோ கண்டோம், யார் யாரையோ கடந்தோம், யார் யாரையோ மறந்தோம். யாரை பார்க்க அல்லது எதை பார்க்க இந்த ஓட்டம்? சிந்தனை செய். சிந்தனையில் தெளிவில் சிவம் நிற்பது புரியும். முக்கியம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது. இருக்கும் வரை அன்பாய் இருப்போம். வாழ்க்கை என்பது ஒரு சிறிய யாத்திரை மட்டும்தான். மகனே, என்னுள் நீ அடக்கம், உன்னுள் நான் அடக்கம். மனதுள்ளே அழுகையை துடைத்துப் பார். நானே நீ என்பது புரியும். வாழ்க்கையை வகுத்துக்கொள். இல்லாவிட்டால் வாழ்க்கை அர்த்தமின்றி கழிந்துவிடும். ஈசனை நீ நினைக்காவிட்டாலும் ஈசன் உன்னை மறப்பதில்லை. நீ செய்யும் அனைத்தையும் பார்த்த வண்ணமே உள்ளான். உன் வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்களுக்கு நான் காரணமல்ல, நீ செய்த முன்வினைகளே காரணம். பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள். முதுமை வருவதற்குள் ஓர் உடலில் எத்தனை சாவுகள்! குழந்தை பருவம், வாலிப பருவம், நடுவயது பருவம் என நம் வாழ்க்கையில் பயணத்தில் நாம் இறந்து கொண்டேதான் இருக்கின்றோம். பழகுவர்களிடம் உண்மையாக இருங்கள், பிடிக்காதவர்களிடம் விலகி இருங்கள். ஒருவருடைய வாழ்வில் அதிக கஷ்டங்களை மட்டுமே பார்த்தவர்கள் அளவுக்கு மீறி அன்பை மற்றவர்கள் மேல் வைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். பானையில் ஓட்டை இருந்தால் அதில் தண்ணீர் நிரப்ப முடியாது. அதுபோல் மனமாகிய பானையில் ஆசை என்னும் ஓட்டை விழுந்தால் எண்ணங்கள் சிதறத் தொடங்கிவிடும். ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவதென்பது சாத்தியமே இல்லை. உள்ளே வாங்கும் மூச்சுக்காற்றை கூட மீண்டும் வெளியே விட்டால்தான் உயிர் வாழ முடியும். படைக்கும் போதே உன்னை அறிந்தவர் இறைவன். அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது. எல்லாம் சில காலம்தான். அனைத்தும் மாறும், மறையும், மறக்கும். இவ்வுலகில் மாறாத ஒன்று அது கடவுளின் அன்பு மட்டும்தான். நீ ஆட்டிவிக்கும் நாடகத்தில்தான் உலகம் ஆடுகிறது. அறியாமையால் நான் என்ற கர்வம் கொண்டேன். உணர்ந்தபோது புரிந்து கொண்டேன் நான் இல்லை, அனைத்தும் நீதான் என்று. அவன் கொடுக்க நினைப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. அவன் தடுக்க நினைப்பதை கொடுப்பவர் எவரும் இல்லை. அதனால் இறைவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு போய்கொண்டே இரு. நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்ய ஆரம்பியுங்கள். உங்களது நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவுக்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவிற்கு வெற்றி விரைந்து வரும். சில வேளைகளில் துன்பம் வரலாம், அது நிரந்தரம் ஆகாது.
எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கை வையுங்கள் ஈசன் மீது. கொடுப்பதும் நானே, சில நேரங்களில் தடுப்பதும் நானே, எல்லாம் உன் நன்மைக்காக. அன்பு வேறு, ஈசன் வேறு இல்லை. அன்பே சிவம், அதை உணர்வது வரம். இறந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்தவே முடியாது. ஏனென்றால் அந்த இரண்டுமே இப்போது இல்லை. நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்ற மாபெரும் முதலீடு நம் நேரம் மட்டுமே. அதை சரியாக பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கையில்தான் உள்ளது. வாழ்க்கையில் ஒன்றை சரி செய்ய முடியாத நேரத்திலும் எதையும் சகித்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் நமக்கு நாமே பொய்யாக சொல்லும் ஆறுதல் வார்த்தைதான் இதுவும் கடந்து போகும். உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு செய்யுங்கள். இந்த உலகில் கடினமானவை நிறைய உண்டு, ஆனால் முடியாதவை என்று எதுவுமே இல்லை. உயர நினைக்கும் போது உதவி செய்ய யாரும் இல்லை என வருந்தாதே. உன் பலமே நீ தனியாக நிற்பதுதான் என்பதை உணர்ந்து கொள். நீங்கள் பலம் உள்ளவராக இருக்க விரும்பினால் முதலில் உங்கள் பலவீனங்கள் என்ன என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பலவீனங்களை கொண்டு யார் வேண்டுமானாலும் உங்களை வீழ்த்தக்கூடும். கவனமாக இருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கஷ்டங்களை சந்திக்க தயாராக இருங்கள். நாம் சந்திக்கின்ற கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் முன்னேற நமக்கு அடுத்த யோசனையை கொடுக்கும். கஷ்டங்களே இல்லை என்றால் நமக்கு முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உனக்கு பின்னால் பேசுபவர்கள் உன்னை புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன, நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. இலக்கில் தெளிவாக இருப்பவனுக்கு பாதைகளும் பயணங்களும் சரியானதாகவே இருக்கும். தளர்ந்து விடாதே, சோர்ந்து போகாதே. வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான். முயன்றால் எட்டிவிடும் உயரம்தான் உன் வெற்றி. எந்த அளவு உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடினமான சோதனையும் எதிர்கொள்ள உன்னை நீயே தயார் செய்து கொள். உன் வெற்றியை தடுக்க யாராலும் முடியாது. மாற்றத்தை மற்றவர்களிடம் எதிர்பார்த்து தேடி அலைந்து கொண்டு இருக்காதே. முதலில் மாற்றத்தை உனக்குள் கொண்டு வர முயற்சி செய். உன்னை பார்த்து மற்றவர்களும் மாறட்டும். சோதனைகள் இல்லாமல் இங்கு எந்த சாதனையும் படைக்க முடியாது. வரலாற்றில் சாதித்தவர்கள் எல்லாம் பல சோதனைகளை கடந்து வாழ்ந்தவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள். உங்களை நீங்களே மற்றவர்களிடம் ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு மற்றவர்களை முழு மனதோடு பாராட்ட முயற்சி செய்யும் போதுதான் உங்களின் பொறாமை குணத்தை நீங்களே வெற்றி கொள்ள முடியும். உங்களை நீங்களே வெற்றி கொள்ளாத வரை இந்த உலகில் ஒரு துரும்பை கூட உங்களால் அசைக்க முடியாது என்பதை உணருங்கள். வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரிய வழிகள்தான் நாளை உங்களின் மிக பெரும் பலமாக மாறப்போகிறது. நீங்கள் சந்திக்கும் சோதனைகளை எதிர்த்து உங்கள் துன்பங்களை விரட்டி அடைப்பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் சாதனையை அடங்கியிருக்கிறது. உன்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதற்கு நன்றியுடன் இரு. ஏனெனில் இங்கு பல பேர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை குறைத்து கொண்டு வாழ்ந்தால் நீங்கள் புத்திசாலி. தேவைகளை அதிகரித்து கொண்டே வாழ்வை சமாளிக்க முடிந்தால் நீங்கள் திறமைசாலி. விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும். அதன் தேவை எங்கே என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். வறுமைக்கு பின் வரும் செல்வமும் அழுகைக்கு பின் வரும் தைரியமும் தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் என்றென்றும் நிலைத்து நிற்கும். காலம் நீ பயந்தாலும் ஓடும், நீ பயணித்தாலும் ஓடும். ஆனால் நீ துணிந்தால் மட்டுமே காலம் உன் பின்னால் ஓடி வரும். தோல்வி என்பது வாழ்க்கையை கற்றுத்தரும் பாடம்தானே தவிர அதில் அவமானம் என்று எதுவுமே இல்லை. நமக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது கோபத்தை அல்ல, நிதானத்தை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கோபம் உனக்கு இருக்கின்ற பாதையை கூட உன் கண்களுக்கு தெரியவிடாமல் மறைத்துவிடும். நிதானம்தான் அனைத்து வழிகளையும் தெளிவாக எடுத்துக்காட்டும். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் அல்ல. உன்னுடைய அமைதி கூட மற்றவர் பார்வைக்கு ஆணவம் போல தெரியலாம். ஆனால் அதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்து உன் நேரத்தை வீணடிக்காதே. நீங்கள் விரும்பியது எதுவும் கிடைக்கவில்லை என்று வாடவும் வேண்டாம், எல்லாம் கிடைத்து விட்டது என்று ஆடவும் வேண்டாம். அடுத்த நொடி என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இல்லாதது கிடைக்கவும் இருப்பது பறிபோகவும் ஒரு நொடியே போதுமானது. நீ போட்டி போட வேண்டியது மற்ற மனிதர்களுடன் அல்ல. உனது வீண் வரட்டு பிடிவாதங்கள், உனது சோம்பேறித்தனம், உனது கவனச்சிதறல்கள்,
உனது ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், அறிவை தேடும் ஆர்வமின்மை மற்றும் நீ சேர்த்து வைத்திருக்கும் தீய பழக்கங்கள், இவைகளுக்கு எதிராக நீ போராடிடு. பிறகு மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்க உனக்கு நேரமே இருக்காது. மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறரை காட்டிலும் குறைவாக மற்றவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். வாழ்வில் வெற்றி எப்போதும் உங்களோடு இருக்கும். நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை பற்றி தினமும் ஒரு முறையாவது சிந்தனை செய்யுங்கள். அதை பற்றி ஒரு முறையாவது உங்களுக்குள் நீங்களே பேசுங்கள். அது நடந்து விட்டதாகவும் அதே போன்று நீங்கள் மாறிவிட்டதாகவும் கற்பனை செய்து பாருங்கள். ஏனெனில் நாம் நினைப்பது அனைத்துமே நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் எத்தனை பெரிய தோல்விகளை சந்தித்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாதீர்கள். அதுதான் உங்களை வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். உனக்குள் நீ நல்ல மாற்றங்களை ஆரம்பிக்காத வரை உன்னுடைய மற்ற ஆரம்பங்கள் எல்லாம் தவறாக முடியும். வாழ்வில் நீங்கள் எந்த உயரத்தை அடைந்தாலும் பணிவாக இருங்கள். பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல, அது உயர்ந்த பண்பின் அடையாளம். வாழ்வில் எல்லா முடிவுகளையும் நாமே எடுப்பது போல தோன்றினாலும் சில முடிவுகள் காலத்தில் கையில்தான் இருக்கின்றன என்பதே உண்மை. காலத்தோடு சேர்ந்து நம்பிக்கையுடன் பயணம் செய்யுங்கள். நம்பிக்கையற்ற ஒருவரால் என்றுமே அழகான வாழ்க்கையை வாழ முடியாது. நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுங்கள். உங்கள் வாழ்வில் நடப்பவைகள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போவதற்கு காரணம் அதைவிட தரமான ஒன்றை இறைவன் நமக்காக வைத்திருக்கலாம். நம்பிக்கையோடு இருங்கள். ஏதோ ஒன்று கிடைக்கவில்லை என்பதற்காக நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்ற எண்ணம் தோன்றும் போது நாம் என்னவெல்லாம் செய்தோம் என்பதை யோசித்து பாருங்கள். தீர்வுகள் எளிதில் கிடைக்கும். நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திற்கு சிறப்பு விருந்தினராக செல்வதுதான் உன் திறமைக்கும் உழைப்புக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி என்பதை புரிந்து கொள். வாழ்க்கையில் நீ எதை சோதிக்கின்றாயோ அது உன் பலம். எது உன்னை சோதிக்கின்றதோ அது உன் பலவீனம். உன் பலவீனங்களை நீயே அறிந்து அதில் உன்னை பலசாலியாக மாற்றிக்கொள். இல்லை என்றால் வருகின்றவர்கள் போகின்றவர்கள் எல்லாம் உன்னை சோதித்துக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் உங்களை அழிக்க வரவில்லை, ஆனால் உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஆற்றலையும் சக்தியும் உங்களுக்கே உணர வைப்பதற்காகவே வருகின்றன. நீங்களும் கடினமானவர்கள்தான் என்பதை கஷ்டங்களும் அறிந்து கொள்ளட்டும். எப்போதும் உங்களை பற்றி உயர்வாக சிந்தனை செய்யுங்கள். நாம் சிந்திப்பதை பொறுத்துதான் நம் விரும்பிய அளவு வாழ்க்கையில் உயர்வடைகின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வலிமையானவர்களுக்கு வலியை தாங்கும் சக்தி அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் வலிக்காமல் இருக்காது. வலியை தாங்கிக் கொள்ள உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் பயிற்சி கொடுங்கள். நீங்கள் நொடிந்து போய் நிற்கதியாய் நிற்கும் போது உங்களை பார்த்து கேலி கிண்டல் செய்த யாரும் உங்களுக்கு வந்து உதவப் போவதில்லை என்பதை மட்டும் நினைவில் வைத்து செயல்படுங்கள். எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லாதீர்கள். பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வரும். சிரிக்க வைப்பது அழகுதான். அதைவிட அழகு யாரையும் கண்ணீர் சிந்த விடாமல் பார்த்து கொள்வது. நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என நினைப்பது நீ சைவம் என்பதால் சிங்கம் உன்னை சாப்பிடாது என நம்புவதற்கு சமம். நம்பிக்கையை விட நல்ல நண்பன் இல்லை, சிந்தனையை விட சிறந்த ஆசிரியர் இல்லை. வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன. பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்கள் மதிக்கப்படுகின்றார்கள். பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது, பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது. எல்லா மனிதர்களையும் நம்புவது ஆபத்து, அதற்காக ஒருவரையும் நம்பாமல் இருப்பது பேராபத்து. நினைத்தபடியெல்லாம் வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே சிறந்தது. நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும், நம் எண்ணங்கள் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும். இந்த மூன்றும் நம்மிடம் இருக்கும்போது நமக்கு தெரியாது. இளமை, ஆரோக்கியம், நேரம், இந்த மூன்றும் போன பிறகுதான் அதன் அருமை நமக்கு தெரிய வரும். இவை அனைத்தும் நம் கையில் இருக்கும்போதே எதையும் வீணாக்காமல் உங்கள் இலக்குகளை அடைவதில் முனைப்புடன் செயல்படுங்கள். இவற்றில் எதை இழந்தாலும் அதை மீண்டும் பெற முடியாது.
உங்கள் பாதிப்புகளில் இருந்து நீங்கள் மீண்டு வரவும் முடியாது. உங்கள் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆசைகளை அடைவதற்குத்தான் எதிர்காலம் தேவை. ஆனந்தமாய் வாழ்வதற்கு நிகழ்காலமே போதுமானது. எந்த நிலையிலும் உங்கள் மகிழ்ச்சியை எது ஒன்றும் பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒருவர் உன்னால் இதை செய்ய முடியும், இதை செய்து காட்டு என்று சொல்லும் விஷயத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதை விட, ஒருவர் உன்னால் இதை செய்ய முடியாது, நீ இதற்கு தகுதியற்றவன் என்று எதை சொல்கிறார்களோ அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில்தான் இருக்கிறது சாதனை. வெற்றி எல்லோருக்கும் எளிதாக கிடைத்து விடுவதில்லை. அதற்காக நேரமும் காலமும் பார்க்காமல் உழைப்பவர்களுக்குத்தான் வெற்றி எளிதாக பற்றிக் கொள்கிறது. எப்போது உனக்கு பேசவும் சிரிக்கவும் கூட நேரம் இல்லாமல் போகிறதோ அப்போதுதான் நீ வெற்றியை நெருங்கிக் கொண்டு இருக்கின்றாய் என்று அர்த்தம். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் பலமுறை யோசனை செய். உன் உழைப்பை நம்பி ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவு நல்ல மாற்றத்தை நிச்சயம் தரும் என்று கடைசி வரை நம்பிக்கையுடன் இரு. ஏனென்றால் கடைசி நேரத்தில் மாறிய ஆட்டங்கள் இங்கு நிறையவே உண்டு. நம்பிக்கையுடன் இரு, நல்லதே நடக்கும். எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். மிக பெரிய பிரச்சனைகளை கண்டு பயந்து நடுங்காதீர்கள். ஆம், என்னுடைய பிரச்சனைகள் மிக பெரியவைதான், ஆனால் நான் அவைகளை காட்டிலும் மிக பெரியவன் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். உன் உழைப்பை கொடுத்து கொண்டே இரு. உன் உயர்வுக்கான வாய்ப்பை வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் நிச்சயம் கொடுக்கும். அதை பிடித்துக்கொண்டு உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக்கிக் கொள். என்னால் முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் யாருடைய உதவியும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பதில்லை. உறுதியான மனிதர்கள் தங்கள் சந்திக்கின்ற தோல்விகளை தோல்விகளாக எடுத்துக்கொள்வதில்லை. அவர்கள் போகும் பாதையில் கற்றுக்கொள்கின்ற பாடங்களாக மட்டுமே தோல்விகளை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் மிக பெரிய சாதனைகளை கூட மிக எளிதாக அடைந்து விடுகிறார்கள். உங்கள் இலக்கை அடைவதற்கு உங்களின் அறிவை விட முக்கியமானது உங்களின் விருப்பம்தான். உங்களின் விருப்பம் இல்லாமல் எது ஒன்றையும் உங்களால் அடையவே முடியாது. எல்லோருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பளித்து விடாதீர்கள். அனுபவம் இல்லாமல் சொல்லப்படும் எந்த ஒரு வார்த்தையும் பயனற்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்கள் மனமும் உடலும் சோர்வடையாமல் இருக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இப்போது செய்து கொண்டு இருப்பதுதான் உங்களுக்கு பிடித்தமான வேலை என்பதை. பெரிதாக யோசி, சிறிதாக தொடங்கு. ஒரே ஒரு நாளில் உயர்ந்துவிட முடியாது என்பதை மட்டும் எப்போதும் மனதில் வைத்து செயல்படு. வாழ்க்கை மனிதனுக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கும் இரண்டாவது வாய்ப்பு தான் நாளைய பொழுது. உங்கள் இரண்டாவது வாய்ப்பையாவது சரியாக பயன்படுத்துங்கள். எல்லோரையும் திருப்திப்பட வைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். எல்லோரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. இல்லாதவைகளை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து பொறுப்புடன் வாழ்வதில்தான் என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் வாழலாம். ஒவ்வொரு தொடக்கத்தின் முடிவும் உங்களின் நம்பிக்கையும் முயற்சியும் தான் தீர்மானிக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். எந்த இலக்குகளும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கழித்து கொண்டு இருக்காதீர்கள். இலக்குகளே இல்லாத ஒருவன் திசை காட்டி இல்லாமல் பயணிக்கும் மாலுமியை போன்றவன் என்பதே உண்மை. உன் ஒவ்வொரு அனுபவத்திலும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்ற செயல்முறையில் அடங்கியிருக்கிறது உன் எதிர்கால வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம். சிறு குழந்தைக்கு தெரியாது ஓடும்போது விழுந்து விடுவோம் என்று. ஆனால் தடுக்கி விழுந்தாலும் தனக்கு தாங்கி பிடிக்க தந்தையின் கரம் இருக்கும் என்று தெரியும். அதுபோலவே வெற்றியை நோக்கி ஓடும்போது தோல்வினால் நீ தடுக்கி விழுந்தாலும் உன் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் துணை இருந்தால் நீ வெல்வதை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு நேரும் அவமானங்கள் அனைத்தும் வெறும் அவமானங்கள் அல்ல. அது நீ மிக பெரிய அளவில் முன்னேற கடவுள் உனக்கு அளிக்கும் ஒரு வாய்ப்பு என்பதை மனதில் வை. நீ சந்திக்கும் ஒவ்வொரு அவமானமும் உனது வெற்றியை நோக்கிய ஒரு படிக்கட்டுதான் என்பதை மறந்துவிடாதே. எதுவரைக்கும் தோற்றுக்கொண்டே இருப்பாய். அனைத்து தோல்விகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. தோல்வியும் ஒரு நாள் உன்னிடம் தோற்று போகும். இங்கே தோல்வி மட்டும் தொடர்கதையாக இருக்கப் போவதில்லை. அடுத்து இருப்பது உன் வெற்றி மட்டும்தான். உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாமல் தன்னம்பிக்கையுடன் முன்னேறிச் செல். நம் வாழ்வின் வெற்றி என்னும் கதவை திறப்பதற்கான தன்னம்பிக்கை என்னும் சாவி நம்மிடம்தான் உள்ளது. அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போதுதான் வெற்றி நம்மிடம் வந்து சேர்கிறது. வெற்றி இலக்கை எளிதில் அடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை நிரந்தரமாக பின்பற்றுங்கள்.
பல அதிசயங்கள் உங்கள் வாழ்வில் உண்டாகும். தோல்வி அடைந்தவர்கள் செய்ய விரும்பாத செயலை வெற்றிகரமான மக்கள் செய்ய விரும்புகின்றார்கள். இதுதான் தோல்வியாளர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் உள்ள வேறுபாடு. நீங்கள் பேசுவதை எப்போதும் தெளிவாக பேசுங்கள். பிறருக்கு உங்கள் மேல் நம்பிக்கை வர வேண்டும் என்றால் எப்போதும் நீங்கள் தெளிவாக பேச பழகிக் கொள்ளுங்கள். எது நடந்தாலும் உங்கள் அடையாளத்தை மட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாதீர்கள். அதுதான் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். முயற்சி ஒன்றை மட்டும் நீங்கள் கைவிடாத வரை நீங்கள் 1000 முறை தோல்வி அடைந்தாலும் அடுத்ததாக நீங்கள் வெற்றி அடையப் போவது நிச்சயம். ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதிதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனம் உடைந்து விடாதீர்கள். இது உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையை செதுக்கும் உளியை நீ உன் கையில்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். உனக்கான உளியை மற்றவர்கள் கையில் கொடுத்தால் அவர்கள் விரும்பியதை தான் சிலையாக செதுக்குவார்கள். உனக்கான உளியை உன் கையில் எடுத்து உன் உள்ளம் விரும்பிய சிலையை செதுக்கு. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமைந்திடும். நீங்கள் பல நேரங்களில் தோற்றுவிட காரணம் நீங்கள் செய்ய இருக்கும் காரியத்தை பற்றி பலரிடம் ஆலோசனை கேட்பதுதான். நீங்கள் செய்ய இருப்பதை செய்து முடிக்கும் வரை ரகசியமாக வைத்திருங்கள். உங்களுக்கு சரி என்று பட்டதை நேர்த்தியாகவும் நம்பிக்கையுடனும் செய்யுங்கள். உங்கள் திட்டங்கள் எல்லோரிடமும் சொல்வதுதான் உங்கள் தோல்விகளுக்கான மிக பெரிய காரணம் என்பதை உணருங்கள். வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். இறைவன் எப்போதும் உங்களுக்குள் இருக்கின்றார். ஏதோ ஒரு வழியில் உங்களை காப்பாற்றுவார் அல்லது ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பார். நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் என்பதை நம்புங்கள். நீங்கள் செய்யும் வேலையை பற்றி ஒருபோதும் வெட்கப்பட வேண்டாம். மக்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. ஏனென்றால் உங்களுக்கு இந்த சமூகத்திற்கு பதில் அளிப்பதை விட உங்கள் அன்பான குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய மிக பெரிய கடமை இருக்கிறது. கஷ்டம் நம் கண்ணை மறைப்பது போல அதிலிருந்து வெளியே வரவும் நிச்சயம் ஒரு வாய்ப்பு தரும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள். உங்கள் கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள். உங்கள் எண்ணங்கள் செயல்களாக மாறும். அதுதான் உங்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்கள் மனதில் உங்களை பற்றி எந்த அளவிற்கு சிறந்த எண்ணங்களையும் உயர்வையும் பாராட்டுதலையும் கொண்டீர்களோ அந்த அளவிற்கு சிறப்பாகவும் உயர்வாகவும் பாராட்டுதலும் பெற்று மேன்மை பெறுவீர்கள். உங்களை சுற்றி நிகழும் அனைத்துமே உங்கள் எண்ணங்களின் வெளிப்பாடுதான் என்பதை உணருங்கள். உங்களை பற்றி எப்போதுமே உயர்வான எண்ணங்களை கொண்டிருங்கள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். முன்னேறும் திறன் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சவால்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். சவால்களை எதிர்கொண்டு முன்னேறி வென்று காட்டுங்கள். மாபெரும் செயல்களை செய்வதற்கும் அற்புதமான வெற்றிகளை பெறுவதற்கும் பல பிரம்மாண்டங்களை சாதிப்பதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்றை நமது ஆழ்மனம் நமக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் தான் அதை உணர்ந்து அதற்கு ஏற்றார்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணருங்கள். யாரோ சொன்னார்கள், யாரோ கேட்டார்கள் என்பதற்கெல்லாம் மனதை தளர விடாதீர்கள். உங்களுக்கான வாழ்க்கை எதுவோ அதை நோக்கி பயணித்துக் கொண்டே இருங்கள். ஒரு நாள் வெற்றி உங்களுக்கு வசமாகும். வாழ்வில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லைதான். ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அதுவரை கிடைத்ததை கொண்டு சிறப்பாய் வாழ்வதே வெற்றிகரமான வாழ்க்கை. கஷ்டமான காலங்களில் ஒரு சிலர் உடைந்து போகின்றனர். ஆனால் ஒரு சிலர்தான் அந்த சூழ்நிலைகளை தகர்த்தெறிந்து பல புதிய சாதனைகளை படைக்கின்றனர். சாதனையாளர்கள் எப்போதும் கடினமான சூழ்நிலையில்தான் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முதல் நீங்களும் மற்றவர்களை பின்பற்றுபவர்களாக இருக்காமல் படைப்பாளியாக மாறுங்கள். நீங்களும் மிகப்பெரிய சாதனையாளர்கள் தான். காலம் கனிந்து வரும் என்று காத்திருக்காதே. யாராவது உதவி செய்து நம்மை வாழ்க்கையில் உயர்த்தி விடுவார்கள் என்று எதிர்பார்க்காதே. நீ எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு துரும்பு கூட உனக்கு உதவி செய்ய முன்வராது என்பதை தெரிந்து கொள். நேரம் வரும் என்று காத்திருப்பது மடத்தனம். உனக்கான நேரத்தை நீயே அமைத்துக்கொள். தினம் தினம் தன்மானத்தை உயர்ந்ததாக நினைத்திடு. அனுதினமும் உழைக்க துணிந்திடு. இங்கு வாழத் தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை. இதுதான் வாய்ப்பு என்று தெரியாமல் நழுவ விடுபவர்கள்தான் அதிகம். வாய்ப்புகளை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்துங்கள். வெற்றியாளர்கள் ஒருபோதும் எதையும் இழப்பதில்லை. ஒன்று வெற்றி கொள்கிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள். பணம் இல்லாதவன் ஏழை இல்லை.
எவனிடம் எதிர்காலம் பற்றிய கனவுகள் குறிக்கோள் இல்லையோ அவனே பரம ஏழை. இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே, என்னால் முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காதே. நீ வரம்பு இல்லாத வலிமை பெற்றவன் என்பதை உணர்ந்து செயல்படு. வெற்றி நிச்சயம். இல்லை என்று வாடவும் கூடாது, இருக்கிறது என்று ஆடவும் கூடாது. அனைத்தும் மாற ஒரு நொடியே போதுமானது என்பதை நினைவில் வையுங்கள். உனக்குள் எப்போதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கட்டும். தேடல்தான் உன்னை ஒரே இடத்தில் தேங்கி நிற்க விடாமல் முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கும். வாழ்வில் ஒவ்வொரு நொடியையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் எதை எப்போது இழப்போம் என்று யாருக்கும் தெரியாது. வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் பிறரை மனதார வாழ்த்துங்கள். வாழ்த்துவதற்கு வசதிகள் தேவையில்லை, நல்ல மனம் இருந்தாலே போதும். பிறரை வாழ்த்தும் போது நாமும் வாழ்த்தப்படுவோம். உங்கள் வாழ்த்துக்களாலும் நல்ல வார்த்தைகளாலும் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக மாறும். இறைவன் தந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் வரமாக்குவதும் சாபமாக்குவதும் அவரவர் கையில்தான் உள்ளது. எப்போதும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் பற்றியே சிந்திப்பவர்களுக்கு வாழ்க்கை சாபமாகிறது. அனைத்தையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிகழ்காலத்தில் வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையே வரமாகிறது. உனது செயல்கள்தான் நீ யார், எப்படிப்பட்டவன் என்பதை தீர்மானிக்கிறது. சிந்தித்து செயல்படு. உன் சிந்தனைகளும் செயல்களும் உன் இலக்கை நோக்கியதாகவே இருக்கட்டும். நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்ய துவங்குங்கள். உங்களது நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவிற்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மிக பெரிய வெற்றிகளும் உங்களை விரைவாக வந்து சேரும். நீங்கள் சந்திக்கின்ற மாற்றங்கள் முதலில் கடினமானதாக இருக்கலாம், நடுவில் குழப்பமாக கூட இருக்கலாம். ஆனால் இறுதியில் மிக அழகாக இருக்கும். பொறுமையாக இருங்கள். உங்களுடைய தவறுக்கு யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டு இருந்தால் வெற்றி உங்களை தேடி வர வெகு காலமாகும். எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்கலாம். பொய்யை உண்மை போல் பேசி வாழ்பவர் ஒரு நாள் அந்த பொய்யாலேயே தங்கள் வாழ்வை இழப்பார். உன்னை போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று. இருந்தாலும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நினைக்கின்றாய்? நம் வாழ்வில் செய்த புண்ணியம் கூட சிரமம் படும் நேரங்களில் நமக்கு பலனளிக்காமல் போகலாம். ஆனால் பிறருக்கு செய்த பாவத்தின் பலன் 3வது தலைமுறை வரை அனுபவித்தே ஆக வேண்டும். நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். நீ மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பதிலளிப்பேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் கேள். 100 பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட நம் காதுகளை மூடிக்கொள்வது மிக சிறந்தது. நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்றைய நாளை உங்களால் பார்க்க முடிகிறது. நீங்கள் உயிருடன் இருக்கின்றீர்கள். இந்த பூமியில் வாழ்வதற்காக இறைவன் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். இந்த நாளை புத்துணர்வுடன் தொடங்குங்கள். உங்களிடம் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறைவன் தந்த உடலும் உயிரும் உங்களிடம் இருக்கிறது. அதில் நம்பிக்கை நிறைந்த மனம் இருந்தால் இன்றைய நாளும் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியை தரும் நாள்தான். எல்லோரும் கைவிட்ட நேரத்திலும் கூட என்னை முழு மனதோடு நம்பு. உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். என்னை நீ உணராவிட்டாலும் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன். அறிவாய், தெளிவாய். விதியின் பாதை ஈசனிடத்தில் முடியும். சிவன் மீது அதீத அன்பும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் மனதார ஒரு முறை ஓம் நமச்சிவாய் என்று பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். உனக்கு சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் இல்லை என்றால் நீ உன் வாழ்வில் முன்னேறிக் கொண்டு இருக்கின்றாய் என்று அர்த்தம். உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை விதையாக்கு. அந்த விதையை உன் திறமையால் மரமாக்கு. விமர்சித்தவர்களே உன்னை அன்னார்ந்து பார்க்கட்டும். ஓடும் பாதை முடிந்து விட்டதே என்று எந்த விமானமும் நின்று விடுவதில்லை. பாதை முடிகின்ற இடத்தில் இருந்துதான் அது மேலே பறக்க ஆரம்பிக்கிறது. அதுபோல்தான் நம் வாழ்வும். எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்காதே. முடிகின்ற இடத்தில் புதிய துவக்கம் உனக்காக காத்திருக்கும். உன் சிறகுகளை விரித்து நீதான் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்வதற்கு இங்கு எவருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதை புரிந்து கொள். ஆனால் நீ அடையவிருக்கும் வெற்றிக்கான தகுதியை நீதான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. வெற்றியின் ரகசியமே நீங்கள் செய்கின்ற வேலையை உங்கள் முழு விருப்பத்துடன் செய்வதுதான் என்பதை மனதில் வையுங்கள்.
உங்கள் சிந்தனையில் நீங்கள் செய்கின்ற சிறிய மாற்றம் உங்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் எண்ணம் போல்தான் உங்கள் வாழ்க்கை. வாழ்வில் சறுக்கல்கள் வரும்போது உடைந்து விடாதே. தோல்விகளை சந்திக்காமல் இங்கு உயர்ந்தவர்கள் எவரும் இல்லை. நீந்த தெரியும் என்பதற்காக எல்லா மீன்களும் கடலில் மட்டுமே வாழ்வதில்லை. சில மீன்களுக்கு சிறிய குளங்களே போதுமானதாக இருக்கிறது. இப்படித்தான் இங்கு பலரது வாழ்க்கையும். அவரவர் விருப்பங்களுக்கு ஏற்ப, அவரவர் தேடல்களுக்கு ஏற்ப வாழ்க்கை அமைகிறது. முதலில் உங்கள் முயற்சிகளை பார்த்து சிரிப்பவர்கள் உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்று சொல்வார்கள். பிறகு உங்களை கண்டு பொறாமை கொள்வார்கள். ஒரு நாள் உங்களைப் போல் வர வேண்டும் என்று இன்னொருவரிடம் சொல்வார்கள். உன்னை யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நீ நம்பினாலே போதும். வெற்றி நிச்சயம். நீங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராகும் போதுதான் நீங்கள் எதையும் வெல்லும் தகுதியை பெறுகிறீர்கள். உனக்கு கிடைத்தது வெற்றி என்றால் தோற்றவனுக்கு ஆறுதல் சொல். உனக்கு கிடைத்தது தோல்வி என்றால் வென்றவனிடம் அறிவுரை கேள். தவறு இல்லை. ஒருபோதும் உங்கள் சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பெரிய பெரிய தோல்விகளை கூட சிறிய நம்பிக்கை இருந்தால் எளிதாக கடந்துவிடலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலகிற்கு ஏற்றவாறு உன் செயல்களை மாற்றலாமே தவிர ஒருபோதும் உன் இலக்குகளை மாற்றிக்கொண்டே இருக்காதே. அதுவே உன் தோல்விக்கான ஆரம்பமாக இருக்கும். எடுக்கும் முடிவில் தெளிவாக இரு. தோல்விகள் தருகின்ற பரிசு அனுபவங்கள் தானே தவிர அவமானங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிறர் உங்களை திருத்தி பார்க்கும் வரை காத்திருக்காதீர்கள். நம்மை நாமே செதுக்கிக் கொள்வது கூட சிறந்த பக்குவத்தின் அடையாளம்தான்.